ஹாய் ஹலோடா. இன்னைக்கு உங்களுக்காக ஒரு நியூ டேக்கு கஃபோட வந்திருக்கேன். அண்ட் இது ஒரு ஸ்பெஷல் டெடிகேஷன், ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்காக டெடிகேட் பண்ணுறேன். உங்களுக்கும் இந்த ஸ்டோரி பிடிக்கும்னு நம்புகிறேன். ஓகேடா, இன்ட்ரொடக்ஷன் எதுவும் வேண்டாம், ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். வாய்ஸ் கொஞ்சம் டவுனாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போது கட் பண்ணி ஓப்பன் பண்ணால் ஒரு பார்க்கு தான் காட்டுறாங்க. அங்கே ஒரு பக்கம் பார்த்தா குட்டி குட்டி குழந்தைங்க ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா 2 பேர் உட்காந்து அப்படியே பேசிகிட்ருக்காங்க. ஆனால் ஒரு பர்சன் அப்படியே உட்காந்துருக்காரு, எதுவுமே பேசல. ஒரு பக்கத்தில் இருக்க பர்சன் தான் பேசிக்கிட்டே இருக்காரு. என்னடா, வீட்டில் இருந்தால் தான் நீ அப்செட்டாக இருப்ப, அட்லீஸ்ட் வெளியே கூட்டிகிட்டு வந்தாலாவது நீ கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பேன்னு இங்கே கூப்பிட்டு வந்தா, இங்கே வந்தும் அப்படியே உட்காந்துட்ருக்க. என்னதாண்டா ஆச்சு? ஏன்டா இப்படி இருக்க? அம்மா கால் பண்ணி சொன்னதும் நான் என்னமோ ஏதோன்னு பயந்துட்டேன். என்னடா ஆச்சு? சொல்லுடா. ஏன்னா வாயில் என்ன கொழுக்கட்டையாக வச்சுருக்க? ஏதாவது பேசுடா, அப்போ தாண்டா எனக்கு தெரியும். மச்சான், ஏன்டா என் லைஃப்பில் மட்டும் இப்படி நடக்குது? டேய், என்ன ஆச்சு? எல்லாமே போச்சுடா. இந்த உலகத்துலேயே அன்லக்கியஸ்ட் பர்சன்னா அது நான் தான் இல்லை. என்னடா பேசுகிற? வர கோவத்துக்கு நான் என்ன பண்ணுவேனே தெரியாது. யாரை சொன்ன நீ அன்லக்கின்னு? யார் சொன்னா? கேட்குறேன்ல. இல்லை மச்சான், எனக்கு தெரியும் நான் ஒரு அன்லக்கி பர்சன். எனக்கு பிடிச்ச யாருமே கடைசி வரைக்கும் என் கூட இருந்ததே இல்லை. அது சின்ன வயசுலேருந்து அப்படி தான். எனக்கு பிடிச்ச யாருமே கூட இருந்துட்டு கொஞ்ச நாளில் விட்டு போயிடுறாங்க. அந்த மாதிரி நீயும் போயிடுவல்ல மச்சான் இன்னும் கொஞ்ச நாளில். டேய், என்ன பேசுகிற? இல்லை மச்சான், அதான் நிஜம். நீயும் போயிடு. எனக்கு யாருமே வேணாம். நான் இப்படியே தனியாகவே இருந்துக்கிறேன். எனக்கு எதுவுமே வேணாம் மச்சான். இதுக்கு மேலே என்னால் எந்த வலியும் தாங்க முடியாது. டேய், இப்போ என்ன நடந்து போச்சு? எனக்கு கப்பலுக்கு வந்து போச்சா என்ன? ஏன் இப்படி உட்காந்துட்ருக்க? ஆமாடா, கப்பல் தான் கவுந்து போச்சு. எனக்குன்ற ஒரு டைமண்ட் அது வச்சுட்டு நிற்கிறேன் பாரு. அப்போ அப்படி தான் சொல்லணும். டேய், என்னாச்சு? உனக்கு தெரியும்ல, தெரிஞ்சும் கேட்குறேன். ஜேகே எப்படி இருப்பான்னுச்சு எனக்கு ஜேகே பார்க்கணும். டேய், அவனுக்கு ஒன்றும் ஆயிருக்காதுடா, சீக்கிரமாக வந்துடுவான். ஒரு நாள் தானே பேசல. ஒரு வேளை அவன் ஃபோனில் ஏதாவது பிரச்சனையாக இருக்கும், இல்லை ஏதாவது வேலையாக கூட இருப்பான். அதனால கூட உன்கிட்ட பேச முடியாமல் போயிருக்கலாம்ல. இல்லைடா, எனக்கு அப்படி தோணலை. கொஞ்ச நாளாகவே என் ஜேகே சரியில்லை. அவன் ஏதோ கஷ்டத்தில் இருக்கான்னு மட்டும் எனக்கு தெரியும். ஆனால் அதை நான் எத்தனையோ வாட்டி கேட்டு பார்த்தோம், அவன் என்கிட்ட சொல்லவே இல்லை. பாவம் வச்சான். அவன் லைஃப்பில் வலியை மட்டுமே பார்த்துருக்கான். ஆனால் அவனுக்கு நான் என் கூடவே வச்சு சந்தோஷம் நான் என்னென்னு காட்டணும்னு நினச்சேன். ஆனால் இப்போ அது கூட முடியலல்ல. நேற்று வரைக்கும் என் கூட இருந்தான் மச்சான், இன்னைக்கு திடீர்னு காணாமல் போயிட்டான். அவனை கான்டாக்ட் பண்ண முடியல, அவன் கூட பேச முடியல. அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரியாமல் பித்த பிடிச்ச மாதிரி ரூமுக்குள்ளே உட்காந்துருக்கேன்.
எனக்கு தெரியும் அவனுக்கு மெசேஜ் சென்ட் ஆகாதுன்னு. ஆனாலும் இந்த நிமிஷம் வரைக்கும் வாட்ஸ்அப்பில் பைத்தியம் மாதிரி அவனுக்கு மெசேஜ் அனுப்பிச்சிட்ருக்கேன். ஏன்டா என் லைஃப்பில் மட்டும் இப்படி நடக்குது? ஒரு விஷயம் நமக்கானது இல்லைன்னா அது ஏன் கடவுள் கொடுக்கணும்? கொடுத்துட்டு பாதியிலே எடுத்துக்கிறாங்க. எனக்கு தெரியாத மச்சான், ஜேகே வந்ததுக்கப்புறம் தான் என் லைஃப்பில் நான் அதிகமாக சிரித்தேன். என்னை அவ்வளோ ஹாப்பியாக வச்சுக்கிட்டான். அவன் கூட இருக்கும்போது இருக்க ஃபீல் இல்லை, ஏதோ இந்த உலகமே எனக்கு தாங்கிற மாதிரி அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். ஒரு நாள் அவன் போய்கிட்ட பேசலன்னு வையேன், அந்த நாளே எனக்கு போகாது. இப்போ கூட என்னதான் நான் அவனை பற்றி யோசிக்கக்கூடாதுன்னு என்னை பிஸியாக வச்சுட்டு ஒவ்வொரு வேலையில் கான்சன்ட்ரேட் பண்ணாலும் என்னை சுற்றி நடக்கிற ஏதோ ஒரு விஷயம் அவனை தான் ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்கு. குழந்த மச்சான், ஆனால் அவன் என்ன குழந்தைன்னு சொல்லுவான். தயங்கா நீ இன்னும் குழந்தையாக தான்டா இருக்க, மாறவே இல்லைன்னு சொல்லுவான். நான் அவனை குழந்தைன்னு சொன்னால், டேய் நான் குழந்தையா, இந்த பாரு ஜேகே தான் கெத்து, புரியுதா, நம்மளாம் பேசிகிட்டு இருக்காதுன்னு சொல்லுவான். உனக்கு தெரியுமா, அவன்கிட்ட அவன் என்னை பாசமாக பேசுகிறத விட அவன் என்னை உரிமையாக திட்டுறது பிடிக்கும். அதுக்காகவே சில நேரம் சாப்பிட்டாலும் அவன்கிட்ட சாப்பிடலன்னு போய் சொல்லி திட்டு வாங்கியிருக்கேன். அவன் கூட இருந்தது கொஞ்ச நாளாக இருந்தாலும் லைஃப் லாங் என் கூட இருக்கிற மாதிரி நிறைய மெமரிஸ் கொடுத்துட்டு போயிருக்காண்டா. அது இருக்கிற வரைக்கும் என்னால் அவனை மறக்க முடியாது. அவன் இப்போ கூட அவன் கூட இல்லைன்னு நினைக்கும்போது எனக்கு அவன் மேலே கோவம் வரல, ஒரே ஒரு வருத்தம்தான். அவன் அட்லீஸ்ட் அவனால் கொஞ்ச நாளைக்கு என் கூட பேச முடியாதுங்கிறத சொல்லிட்டு போயிருக்கலாமே அப்படிங்கிற ஒரு நினைப்பு மட்டும்தான் இருந்தது. ஆனால் மனசு சொல்லுதுடா, கண்டிப்பாக எனக்காக இருந்தாலும் நான் அவனை மீட் பண்ணுவேன். ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அவன்கிட்ட பேசுவான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் ஃபர்ஸ்ட் டைம் அவன்கிட்ட பேசினது எல்லாமே இன்னமும் என் கண்ணுக்குள்ளே அப்படியே இருக்கு. ஃபர்ஸ்ட் அவன்கிட்ட பேசின வேர்ட்ஸ் எல்லாமே இன்னமும் என் மனசுக்குள்ளே இருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காரு. ஜிமினுக்கு தயங்க அப்படி பார்க்கவே முடியல, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு கட்டத்தில் அவனுக்கே அழுக்க வந்துடுது. ஆனாலும் டே என்னடா அது சின்ன பிள்ளை மாதிரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே, கண்ணில் தூசி விழுந்துருச்சு அவ்வளோதான். டே கீழே விழுந்து மண் விட்டு அதை மாதிரி நடிக்காத. அவள் ஏன் மச்சான் என் லைஃப்பில் வந்தா? ஏன் என் மேலே அவ்வளோ கேர் பண்ணா? என்னை சுற்றி இருக்க எல்லாருமே அவங்க தேவைக்காக யூஸ் பண்ணிவிட்டு என்னை குப்பை மாதிரி தூக்கி போட்டு போனாங்க. ஆனால் அவன் மட்டும்தான் என்னை உண்மையாக அன்பு காட்டினான், என்னை அதிகமாக சிரிக்க வச்சான். எல்லாமே பண்ணிவிட்டு இப்போ என் கூட இல்லைன்னு நினைக்கும்போது ரொம்ப வலிக்குது. ஆனால் அவன் இப்போ கூட யோசிச்சுட்ருப்பான்ல, எல்லோரும் மாதிரி இவனும் ஒரு 2 or 3 days உட்காந்து என்னை பற்றி யோசிப்பான். அதுக்கப்புறம் அப்படியே அவனுக்கும் வேலை வரும், எல்லாத்தையும் பார்த்துட்டு என்னை அப்படியே மறந்துடுவான்னு. ஆனால் சத்தியமாக சொல்கிறேன்டா, எவ்வளோ நாள் ஆனாலும் என்னால் அவனை மறக்கவே முடியாது.
ஏன்னா எனக்கு அவன் ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு தயாங் மேலே ஒரு பால் வந்து விழுகுது. அப்போ அங்கே ஒரு குட்டி குழந்த வருது. சாரிண்ணா, தெரியாமல் அடிச்சிட்டேன், சாரி அப்படின்ற மாதிரி. அந்த குழந்தைய தயாங் என்ன வந்து பார்க்கவே இல்லை. சிமந்தா, பரவாயில்லடா, இந்த பால் எடுத்துக்கோ. அந்த அண்ணா ஏன் பேசாமலே இருக்காரு? ஏன் அழுகிறாரு? பால் ஒரு வேலை பலமாக பட்டுருச்சா அண்ணா? ஐம் ஸோ சாரி அண்ணா, தெரியாமல் அடிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி அது க்யூட்டாக போய் பேசிகிட்ருக்கு. தயாங் இது எதுவுமே பார்க்கல. அந்த குழந்த எதுவுமே கேட்கல. டக்குன்னு தயாங் மடியில் உட்காந்துட்டு அப்படியே அவன் கண்ணிலேருந்து ஒரு டியர்ஸ் எல்லாமே வைப் பண்ணிவிட்டு அவன் கன்னத்தில் மெதுவாக போய் கிஸ் பண்ணிவிட்டு சாரி, சரியாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மெதுவாக நம்ம தயங்க ஹக் பண்ணுது. என்னன்னு தெரியல, அந்த ஹக் நம்ம தயங்குக்கு அவ்வளோ கம்ஃபர்ட்டாக இருக்குது. நம்ம தயங்கம் எதுவுமே பேசாமல் அந்த குழந்தையோட ஹக்கை அப்படியே கண்ணை மூடி ஃபீல் பண்ணிகிட்ருக்கான். அப்படியே ஒரு 2 minutes ஹக் பண்ணிகிட்ருக்காரு. கொஞ்ச நேரத்தில் ஹக்கை பிரேக் பண்ணிட்டு, பாப்பா நீ யார், இங்கே என்ன பண்ணுற, தனியாலாம் இல்லைண்ணா, நான் என் அப்பா அம்மா கூட பிக்னிக் வந்தேன்னா அதான் விளையாடிட்டு இருந்தேன். அதில் தான் இந்த பால் உங்ககிட்ட பட்டுருச்சு, சாரிண்ணா. பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட கண்ணை மட்டுமே பார்த்துட்ருக்கான், வச்ச கண் வாங்காமல். என்னாச்சாண்ணா, ஏன் அப்படி பார்க்குற? இல்லை, உன் கண்ணு ரொம்ப அழகாக இருக்கு. தேங்க்யூ. உன் கண்ணை பார்க்கும்போது எனக்கு என் ஜெக்கே பார்க்குற மாதிரி இருக்கு. ஜெக்கேவா? அது யார்? அது எனக்கு ரொம்ப பிடிச்சவன். அவன் எங்கே இருக்கா? அவனும் என்ன மாதிரி குட்டி பையனா? இல்லை, அவனோட பெரிய பையன்தான். ஆனால் சில நேரம் ஒன்று மாதிரி குழந்த மாதிரி பண்ணுவான். அவன் எங்கே காணோம்? அவன் வரலையா? அவன் வரல. அவனுக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கா, அதை முடிச்சுட்டு சீக்கிரமாக வந்துடுறேன்னு சொல்லிட்டு போயிருக்கான். ஓ அப்படியா? ஆமாம், நீ ஏன் அழுதுகிட்டே இருக்க? அது ஒன்றும் இல்லைடா, அது கண்ணு தூசி விழுந்துருச்சு, அதான். அச்சோ, ரொம்ப கஷ்டமாக இருக்கும்ல, ஏன் அவனுக்கு நான் தூசி எடுத்து விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தை அப்படியே தயங்கிட்ட போயிட்டு கண்ணில் தூசி எடுக்கிறேன்னு ஊதிட்டுருக்கு. தயங்கு என்னன்னே புரியல, அந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கு. உன் பேர் என்ன? என் பேர் ஜியான்ஷி. என்ன? ஜியான்ஷியா? நல்லா இருக்கு. எனக்கு பிடிச்சவனோட பேரோட பாதி உன் பேர்லேயும் இருக்குது. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், அவன் பேர் ஜியான் ஜங்குக். நான் அவளை ஜேகேன்னு கூப்பிடுவேன். சரி, உன் பேர் என்ன? என் பேர் தயாங். அப்புறம் இது என் ஃப்ரெண்ட் ஜிமின். அப்படியா? சரி, உன் ஜெக்கி எப்படி இருப்பான்னா? ரொம்ப அழகாக இருப்பானா? அவனை நீ பார்த்துருக்கியா?
பார்த்துருக்கேன். தயாங் தயாங். ஏய், என்ன இப்போ தான் என் மச்சானை அண்ணான்னு கூப்பிட்டா, அதுக்குள்ளே தயாங்கன்னு கூப்பிட்ற? ஆ, எனக்கு ஒருத்தவங்களை பிடிச்சிருந்தா அவங்கள பேர் சொல்லி தான் கூப்பிடுவேன். எனக்கு இந்த அண்ணா ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் நான் அவனை இனிமேல் தயாங்கன்னு கூப்பிட போகிறேன். அப்போது என்ன எப்படி கூப்பிடுவேன்? உன்னை உன்னை வந்து உன்னை நான் ஜிம்மின்னு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக பேசுது. தயாங் அப்படியே சிரிச்சுட்டே அந்த குழந்தைய பார்த்துட்ருக்கான், கண்ணில் கண்ணீரோட. ஆ, சொல்லு தயாங், ஜிகே எப்படி இருப்பான்? என்ன மாதிரி இருப்பானா? ஆமாம், உன்னை மாதிரியே முட்டை முட்டை கண்ணு. அந்த கண்ணு தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் அப்புறம் அவன் எப்பவுமே சிரிச்சு சிரிச்சு பேசுவானா, எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். அப்படியா? அவனை ரொம்ப மிஸ் பண்ணுறியா தயம்? ஆமாம், ரொம்ப மிஸ் பண்ணுறேன். சரி, ஃபர்ஸ்ட் நீங்கள் 2 பேரும் எப்போ பேசுனீங்க? வாயடி, உன் வயசுக்கு இந்த கொஷின்லாம் கேட்குற? வாய முட்றா கோழி குஞ்சு. என்னது கோழி குஞ்சா? ஆமாம், நீ தயங்க விட ரொம்ப குள்ளமாக இருக்குல்ல, அதான் அவனுக்கு கோழி குஞ்சுன்னு கூப்பிட்டேன். வாண்டு ஒன்றா. தயங் தயங், இங்கே பாரு, இந்த கோழி கொஞ்சம் அடிக்கிறான். விட்றா. சொல்லு தயங், ஃபர்ஸ்ட் டைம் உன் ஜேகேவை நீ எங்கே பார்த்த? ஃபர்ஸ்ட் டைம் நான் என்னோடய காலேஜில் தான் பார்த்தேன். அவன் கேங்கோட கெத்தாக உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தான். நானும் சிவனும் அப்படியே போய்கிட்டு இருந்தோம். அப்போ தான் அவன் என்னை கூப்பிட்டான். மச்சான், இன்றைக்கி காலேஜுக்கு புது வரவுகள்லாம் வருது, நமக்கு ஜாலி தான். ஆமாண்டா. நான் மச்சான் ஜேக்கே ஏதோ பேசாமல் இருக்க? ஒன்றும் இல்லைடா. என்னடா அது, என்றைக்கும் 12 மணிக்கு வர நானே 8:30க்கு வந்துட்டேன். இவனுங்க என்னடா இன்னும் வராமல் இருக்காங்க? பொறுமச்சா, வருவாங்க. எப்படியும் நம்ம கையில் சிக்காமலாம் போயிடுவானுங்க. மச்சான், அங்கே பாரு. எங்கடா? அதோ அங்கே. என்ன பால்கோவா இந்த பக்கம் வருது? எது பால்கோவாவா? ஏன் மச்சான், இவனை முன்னாடி தெரியுமான்னு? ஆப்பிள்லாம் இல்லை, பார்க்க கொழுக்கு முழுக்குன்னு பால்கோவா மாதிரி இருக்கே, அதனால் பால்கோவான்னு கூப்பிட்டேன், வேறு ஒன்றும் இல்லை. அது சரி. என்ன மச்சான், பார்வையே சரியில்லை. நீ மோட்ராக்க போதி. மூடிட்டேன், போய் அவனை கூப்பிட்டு. எப்படி கூப்பிட்றது மச்சான்? உனக்கு தெரியாதா? போய் கூப்பிட்றா. சரி, போகிறேன். ஏய், யாரா கூப்பிட்றது? மச்சான், ஒரு வேளை சீனியராக இருக்குமோ? வேணாம் மச்சான், போவானாண்டா. பார்த்துக்கலாம் வா. நான் கூப்பிட்றதுக்கு அதில் இல்லை சீனியர், அது நாங்கள் பேசிகிட்டு இருந்ததில் கவனிக்கல. உன்கிட்ட கேட்டனா? நான் அவன்கிட்ட கேட்டேன். உன்னை யார் பேச சொன்னது? உன்கிட்ட தான். அது நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம், அதனால் கேட்கல. இது பார், என்கிட்ட எதிர்த்துலாம் பேசக்கூடாது, நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லணும், புரியுதா? வாய் திறந்து பேச மாட்டியா? உன் பேர் என்ன? என் பேர் கிம் தயோங். கிம் தயோங்.
நல்லாயிருக்கு. சரி, நீ போ. டேய், என்ன மச்சான்? இருடா, நில்லு. சீனியர், நீங்கள் தானே போக சொன்னீங்க. அது அவனு போக சொன்னேன். ஒன்று போக சொன்னா. அது என்னாச்சு சீனியர்? எதுக்கு என்ன கூப்பிட்டீங்க? இரு சொல்கிறேன். ப்ளீஸ் சீனியர், என்னை விட்டுருங்க சீனியர். உங்களை பார்த்தாலே எனக்கு பயந்து வருது. டேய், உன்னெல்லாம் நான் எதுவும் பண்ணிட மாட்டேன். உன்னால் எனக்கு ஒரு காரியம் ஆகணும். ஆமாம், உன் பேர் என்ன? ஜெர்மன். ஜெர்மனா? எதுக்கும் நான் உன்னை கோழி கொஞ்சம் கூப்பிட்றேன். சீனியர், உன் ஹைட்டுக்கு அதாண்டா கரெக்டாக இருக்கும். நீங்கள் சொன்னால் சரிங்க சீனியர். இப்போ என்ன பண்ணுற? அந்த பால்கோவா அவனை பற்றி எல்லா டீட்டெயிலும் எனக்கு வேணும். பால்கோவாவா? அதான் தயோங். எதுக்கு சீனியர்? நான் தான் சொன்னேன்ல, நான் சொன்னால் அது மட்டும்தான் கேட்கணும். எதுக்கு, என்ன அப்படின்லாம் கொஷின் கேட்டேன்னா எனக்கு பிடிக்காது. புரியுதா? ஓகே சீனியர். பையன் கம்மிட்டடா? அப்போல்லாம் இல்லை சீனியர், சிங்கிள் தான். அப்புறம் நல்லா படிப்பான். அப்புறம் ஸ்போர்ட்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். பாஸ்கெட்பால் பிளேயர். ஓ, பாஸ்கெட்பால் பிளேயர். மச்சா, நோட் திஸ் பாயிண்ட். நான் நோட் பண்ணுறேன் மாப்பிள்ள. நான் இல்லை, பாஸ்கெட்பால் பிளேயருங்கிறத சொன்னேன். ஸோ ஃபஸ்ட் இயரில் பாஸ்கெட்பால் மேட்ச் ஆட ஒரு ஆள் கிடச்சிருச்சு. அப்புறம் அவன் வெளியில் ஏதாவது போனான்? இல்லை சீனியர், அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டு. வெளியில் எங்கேயுமே அனுப்ப மாட்டார். அது அனுப்ப மாட்டானா? மச்சான், வர்றா இந்த பெருசுங்களே இப்படி தான் இருக்கும். அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன். சரி, இப்போ நீ என்ன பண்ணுற? அந்த பால்கோவோட அட்ரெஸ்ஸு, அவன் ஃபோன் நம்பரு எல்லாத்தையும் எனக்கு கொடுக்குற. அப்புறம் இன்னொரு விஷயம், நான் அவன்கிட்ட கேட்டது, எனக்கு நம்பர் கொடுத்தது, இதெல்லாம் அவன்கிட்ட போய் மூச்சு விட்டேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியும்ல. சொல்ல மாட்டேன் சீனியர். வெரி குட், தட்ஸ் மை பாய். மச்சான், இப்போ நம்ம பிளான் வேறு என்ன? ஃப்ரெஷர்ஸ் டே வரப்போதில்ல, அதுக்கு எப்படியும் டான்ஸு, கல்ச்சுரல்ஸ்னு நிறைய இருக்கும். அதுக்கு பேர் எடுக்கிற மாதிரி போய் ஆளை பார்க்க வேண்டியதுனா. என்னது ஆளா? இல்லைடா, பார்க்க நல்லா இருக்கானே, அதான். மச்சான், எனக்கு தெரிஞ்சு நீ அவன் மேலே கண்ணு வச்சிட்டேன்னு நினைக்கிறேன். இருக்கலாம். சரி மச்சான், இன்னிலேருந்து உன் என்ன பண்ணாலும் அதை உன்கிட்ட சொல்லணும். அதானே சொல்ல போகிற? அப்சல்யூட்லி அதுதான். சரி போப்போ. எங்கடா போகிறோம்? கிளாஸ் ரூமுக்கு. மச்சான், நம்மளாம் கிளாஸ் ரூமுக்கு போனால் சரித்திரமே இல்லையடா. இனிமே கிளாஸ் ரூம் போகிறோம், படிக்கிறோம். படிக்கணுமா? மச்சான், இல்லைடா, படிக்கிற மாதிரி நடிக்கணும்டா. அப்போ தான் அவனை கரெக்ட் பண்ண முடியும்ல. ஓ, நீ அப்படி வரியா? சரி. ரைட்டு. ஓகேடா ஆர்மிஸ், இதோட இந்த எபிசோடை நான் கம்ப்ளீட் பண்ணிக்கிறேன். அடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம். லவ் யூ ஆல். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதை கண்டிப்பாக அந்த பர்சன் பார்ப்பாங்கன்னு நம்புகிறேன். பார்க்கலாம்.